12/5/2025 திங்கட்கிழமை இரவு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் நிறைய கேட்டிருப்பீங்க. இதில் என்னடா சொல்ல போகிறேன்னா, சித்தர்கள் பரிபாஷையில் சில மருந்துகளை எடுக்கிறதா மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அந்த மருந்து எதுவும் இல்லை, ஒரு விதமான உப்பு, அதுக்கு அண்டக்கல், பூநீர், வழலை, சுக்கங்கள், இதே மாதிரி பல பரிபாஷையில் மறைச்சி சொல்லியிருக்காங்க. இந்த உப்பு ரொம்ப சக்தி மிக்கது. இந்த பௌர்ணமியில் நீங்கள் சில கேள்விப்பட்டிருப்பீங்க, கடல் சுரக்கும் பௌர்ணமி சீசனில், அமாவாசையில் கடல் உள்வாங்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நிலவு வெளிச்சத்தில் அவ்வளோ சக்தி மிக்க விஷய ஞானங்கள் அடங்கியிருக்கு. சக்தி மிக்க மூலிகைகள் தன்னோட நிலையை அதிகப்படுத்த, அதாவது தன்னோட சக்தியை அதிகப்படுத்த அன்று அந்த நிலவல ஆண்டிருந்து சந்திரனாண்டா இருக்குன்ற ஒளிக்கதிரை எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல சில சிம்டம்ஸ் உடம்புல இருக்குது, அதை நம்ம சரிமுறையாக பயன்படுத்த தெரியல. அது யோக முறை. அந்த டைமில் சித்தர்களும் மகான்களும் ஆரம்ப யோக பயிற்சியாளரும் அதே மாதிரி சித்த வைத்தியர்களும் இந்த உப்பு எடுக்க அன்று ஒரு நாள் பூஜை செய்வாங்க. அதிக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் மூளைக்கு. அன்று ஒரு சில மணி நேரம் கண் விழித்து யோக பயிற்சியோ இல்லை ஜீவசமாதியில் இருந்து ஜபமோ தியானமோ ஏதோ செய்யுங்க. உங்கள் உடம்புல அந்த சிம்டம்ஸு கிரகிச்சிக்கும், வாங்கிக்கும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, முயற்சியில் அமைதியாக உட்கார்ந்து இறை சிந்தனையோடு இருந்தால் போதும். இதே மாதிரி அந்த சுக்கங்கள், அண்டக்கல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பேர் பூநீர்னு சொல்லியிருப்பேன். இந்த உப்பு எதுக்கு பயன்படுதுன்னா, முப்புன்ற ஒரு கர்ப்ப மருந்து, ரொம்ப சக்தி மிக்க மருந்து சித்தர்கள் கையாண்டிருக்காங்க. அது தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாற்றக்கூடிய சக்தி அதில் இருக்குது. அது மருந்தாக பயன்படுத்தி உள்ளுக்கு எடுக்கும்போது மூளையில் இருக்கிற அமிலத்தன்மை மாற்றமடைந்து உங்களோட டிஎன்ஏ, உங்கள் மூதாதிகள் என்னென்ன செஞ்சாங்க பழகினாங்க அனைத்து விஷயங்களையும் ஞாபகத்துக்கு எடுத்துன்னு வரும்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பு சாப்பிடாம இருந்தால் நமக்கு அந்த மூளை வளர்ச்சியோ ஞாபக சக்தி கம்மியாகவும் சொல்லுவாங்க. அதனால் அந்த உப்பிட்ட வரை உள்ள வரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த உப்பில் தான் சூட்சமாக இருக்குன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த உப்பு எடுக்கத்தான் அன்று ஒரு நாள் எல்லா மகான்களும் வெளிவருவதாக ஐதீகம். அன்று ஒரு நாள் நீங்கள் சில மணி நேரம் விழித்து தியானமோ ஜபமும் செய்யும்போது அவர்களோட அருளாசியும் அந்த பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்குள் ஊடுருவி தெளிவடைய செய்யும். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.